பாகை டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 9 மணி ஆனா பிக் பாஸ் போட்டுருவாங்க அப்படின்ட்டு டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்த காலம் போயிட்டு, சட்டமன்றம் எப்போ போடுவாங்க அப்படின்ட்டு லைவ் பார்க்கலாம் அப்படின்னு நியூஸ் சேனல் மாத்திர காலம் வந்துருச்சு. சட்டமன்றத்துல பேசும்போது நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம், 110 விதியின் கீழ் 55 கீழே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது நிறைய பொதுமக்களுக்கு வந்து தெரியாது. ரீசெண்டா கூட நம்ம முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 110 விதியின் கீழ் நிறைய திட்டங்களும் அறிவிச்சிருந்தாங்க. நேற்று கூட அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்திற்குல 3 சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இந்த திட்டம், இந்த விதிகள்லாம் எங்க சொல்லியிருக்காங்க, அந்த விதிகள்லாம் என்ன சொல்லுது, அதை பத்தி வந்து இந்த காணொலியில பார்ப்போம். விதியன்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்கள், எப்படி ஒரு சட்டப்பேரவை வந்து இயங்குது, சட்டப்பேரவையில கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன, அதை பத்திலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அப்பதான் அந்த விதிகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் தெளிவா புரியும்படியா இருக்கும். அதனால இன்னைக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோவா வருகை பதிவீடு பத்தி நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைக்கு வருவதற்கு முன்பு வந்து 2 இடங்கள்ல வந்து அவங்க பெயர் அச்சிடப்பட்டு ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி பிரிண்ட் அவுட்ல வந்து அவங்க நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுல ஏதாச்சும் ஒண்ணுத்துல வந்து நம்ம சைன் பண்ணிட்டு உள்ள போகணும். அதுதான் வந்து இப்ப ஃபாலோ பண்ற ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ரீசெண்டா கூட சட்டப்பேரவையில ஒரு உறுப்பினர் வந்து சொல்லியிருந்தாங்க, இதை வந்து பயோமெட்ரிக் முறையில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பேரவைத் தலைவர் ஜெயசிரி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த முறைகள்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க, அது வந்து கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்குமே வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 இடங்கள்ல வந்து சட்டப்பேரவை நுழைவாயிலுக்கு முன்னாடி 2 இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணுல வந்து சைன் போட்டா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவையின் இந்திய அரசமைப்பின் விதியின்படி 109 கீழ் 4 படி ஒரு உறுப்பினர் சட்டப்பேரவையின் அனுமதி பெறாமல், அதாவது பர்மிஷன் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லாம 60 நாளைக்கு தொடர்ந்து சட்டப்பேரவைக்கே வரல அப்படின்னா சட்டப்பேரவை தலைவர் அவர்களால அவங்க உறுப்பினர் பதவி வந்து காலாவதியானதா கருதப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருதப்படும்னு சொல்ல கருதப்படலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வருகை பதிவேடு வந்து ஒரு உறுப்பினருக்கு மிக அவசியமான ஒன்றா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உறுப்பினர்களின் இருக்கைகள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எங்க உட்காரணும், என்ன ஆர்டர்ல உட்காரணும், எப்படி உட்காரணும்ட்டு வந்து சட்டப்பேரவையின் தலைவர், அதாவது சபாநாயகர், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்ப நம்மளே பார்த்துருக்கலாம், சட்டப்பேரவை லைவ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு முக்கியமான ஒரு திமுகன்னு சொன்னாலே ஒரு 4-5 அமைச்சர் வருவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சேகர் பாபு, திமுகன்னு சொன்னாலே சேகர் பாபு ஞாபகம் வருவாங்க. அவங்க வந்து பின்னாடி இருப்பாங்க. சில பேர் யாருன்னே தெரியாது, நம்ம அறிமுகமாவாத சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் முன் வரிசையில வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஏன்ட்டு நம்மளுக்கு அந்த டவுட் வந்திருக்கும். அது எப்படின்னா, சபாநாயகர் வந்து முடிவு பண்றது தான். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி முடிவு பண்றாங்களோ அந்த வரிசையில் தான் உட்காருவாங்க. ஆல்பபெட்டிக் ஆர்டரும் இதுல பின்பற்றுவாங்க. ஏன் இந்த ஆர்டர் ஃபாலோ பண்றாங்கன்னா, இப்போ சட்டப்பேரவையில் வந்து 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ 234 உறுப்பினர்களும் இப்ப மானிய கோரிக்கை வருது அப்படின்னா பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்ப பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்றதுல கஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி நிருபர்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து பார்க்கும்போது, அவங்க பேசும்போது அவங்களுக்கு ஃபோக்கஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடுறதுக்கு சிரமப்படாம இருக்கிறதுக்காக கண்டிப்பா அவங்க பேசும்போதோ இல்ல மானிய கோரிக்கைக்கு ஏதாச்சும் கேள்வி எழுப்பும் போதோ அவங்க இருக்கையில அவங்களுக்கு அலாகேட் பண்ண இடத்துல இருந்து பேச வேண்டியது வந்து மிக அவசியம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குறைவின், அதாவது ஒரு சட்டமன்றம் நடைபெறுவதற்கு எத்தனை நபர்கள் வந்து அவசியம் இருக்க வேண்டும். அதாவது வந்து இப்போ 234 பேர் இருக்காங்க. அதுல வந்து மினிமம் ஒரு 24 உறுப்பினர்களாச்சும் பேரவையில இருக்கணும். அது வந்து தலைவர், பேரவைத் தலைவர்கள் உட்பட 24 நபர்கள் இருந்தாதான், உறுப்பினர்கள் இருந்தாதான் பேரவையை நடத்த முடியும். ஏன் இந்த 24 நம்பர் அப்படின்னா, மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில 10% இருக்க வேண்டும். அதான் வந்து 23 வரும். அது 24 அப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. கூட்டம், அதாவது சட்டப்பேரவையில கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது குறைவினுக்கும் குறைவா வந்து உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா சட்டப்பேரவையின் தலைவர் கவனத்திற்கு வந்து கொண்டு செல்லணும். அப்போ வந்து அவங்க குவாரம் பெல்னு ஒன்று இருக்கும். தலைவர் அவர்களிடம், சட்டப்பேரவை நடத்துகிற தலைவர் அவர்களிடம் வந்து அந்த பெல் இருக்கும், குவாரம் பெல்னு சொல்லுவாங்க. அந்த குவாரம் பெல் அழுத்தின உடனே
சட்டப்பேரவை மண்டபத்திற்கு உள்ள இருக்க உறுப்பினர்கள் அடுத்த 15 நிமிடத்துல அவங்க இருக்கையில வந்து அமர வேண்டும் என்பது விதி. 15 நிமிடங்களுக்கும் பிறகும் வந்து குறைவெண் வந்து நிறைவேற்றப்படல அப்படின்னா கூட்டத்தொடரை அதே நாள்ல மற்ற நேரத்துக்கு வந்து ஒத்தி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த நாளுக்கும் ஒத்தி வைக்கலாம். நெக்ஸ்ட், உறுப்பினர்கள் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய முறைகள் பற்றி பார்க்கலாம். இதை 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒரு உறுப்பினர் அன்னைக்கு பேச போறாரு அப்படின்னா அவங்களுக்கு தனி விதி, அப்படி பேசல அப்படின்னா தனி விதி. பொது விதியா சிலது இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு உறுப்பினர் உள்ள வந்து இருக்கையில அமரும் போதும் இல்ல எழுந்து வெளியே போகும்போதும், பேரவை விட்டு வெளியே போகும்போதும் பேரவைத் தலைவர் அவர்களை பார்த்து வணங்கிட்டு தான் போகணும். அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க, உட்காரும் போதும் சீட்ல உட்காரும் போதும் ஏஞ்சிக்கும் போதும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு சைகை வச்சுட்டு தான் அவங்க இருக்கையில இருந்து வெளியே போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உறுப்பினர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த உறுப்பினர்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இடையே அவங்கள மறைக்கிற மாதிரி போகக்கூடாது. அதே மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வெளியே உறுப்பினர்கள் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு நுழைவாசல் வழியா போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேரவை வந்து தொடங்கும் போது பேரவைத் தலைவர்கள் உள்ள வரும்போது உறுப்பினர்கள், அதாவது எல்லாருமே பேரவை உள்ள இருக்க அனைத்து உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், எந்த வேறுபாடும் இல்லாம அனைத்து உறுப்பினர்களும் சபாநாயகர் அதாவது பேரவைத் தலைவர்கள் அவர்கள் உள்ள வரும்போது எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டியது அவசியம். அதே மாதிரி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்று, அதாவது பேரவைத் தலைவர் அவர்கள்கிட்ட முன்கூட்டியே அனுமதி பெற்று பேசக்கூடிய உறுப்பினர்களை தொடர்ந்து இடையூறா பேசிட்டு கத்திட்டு ஏஞ்சி நின்று சண்டை போடுறது, வந்து கூச்சலிட்டு சட்டப்பேரவைக்கு மத்தியில வந்துட்டு கை நீட்டி பேசுறது, அந்த மாதிரி செயல்கள்லாம் எதிர்கட்சிகள் பண்றாங்க. அந்த மாதிரி பேரவைக்கு இடையூறா எந்த செய்கையும் சொல்லும் பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்றது விதி. அதே மாதிரி பேரவை அவைக்குள்ள வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது. எப்படின்னா, காட்சிக்காக இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நிறைய பேர் வந்து முட்டைலாம் காமிப்பாங்க, முட்டை, செங்கல் அதெல்லாம் வச்சு வந்து அரசியல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொருட்கள்லாம் எதுவும் வந்து காட்சிக்காக சட்டப்பேரவைக்குள்ள வந்து கொண்டு வரக்கூடாது. அரசியல் மேடைன்றது வேற, சட்டப்பேரவைன்றது வேற. சட்டப்பேரவை உள்ள அந்த மாதிரி ஆதாரம் கொண்டு வரலாம், இந்த மாதிரி காட்சி பொருட்கள் வந்து கொண்டு வரக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவைக்குள்ள பார்வையாளர்கள் வந்து அனுமதிக்கப்படுவாங்க. அதாவது அவங்கள வந்து வெளியாட்கள்னு சொல்லுவாங்க. அந்த வெளியாட்களை பத்தி அவையில வந்து எதுவுமே பேரவைத் தலைவர்கள் அனுமதி குறிப்பிடல் இன்றி எதுவுமே அவங்கள பத்தி ஆரவாரம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கடைசியா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், சட்டப்பேரவைக்குள்ள கைபேசி வந்து கொண்டு போகக்கூடாது. ரீசெண்டா சில உறுப்பினர்கள் கொண்டு போனாங்க, அதுவுமே வந்து அவைத்தலைவர் அவர்கள் வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு எச்சரிக்கை இருந்தாரு. இதுவும் ஒரு விதி. இந்த வீடியோல சட்டப்பேரவையின் அடிப்படை விஷயங்களை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி வர காணொலிகள்ல வந்து 110 விதினா என்ன, 55 விதினா என்ன அப்படின்ட்டு விதிமுறைகள்லாம் பத்தி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு தேவையான அடிப்படை சில விஷயங்களை மட்டும், முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோல பார்த்துருக்கோம். நன்றி.